வணக்கம். 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. சென்னை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களை தாக்கிய நோயாளியின் உறவினரை கைது செய்ய வலியுறுத்தி பயிற்சி மருத்துவர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி மாணவர் விஜய்க்கு மருத்துவர்கள் உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்காமல் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஏற்பட்ட தகராறில் பயிற்சி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் 7 செய்தியாளர் மணிகண்டன் மீது மருத்துவர்கள் திடீர் என தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தங்களை தாக்கிய நோயாளியின் உறவினர்களை கைது செய்ய வலியுறுத்தி பயிற்சி மருத்துவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக பாரிமுனை சென்ட்ரல் இடையே 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவர்கள் யாரும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் நோயாளிகளின் உறவினர்களும் மருத்துவமனையில் போராட்டம் மேற்கொண்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. அந்த இவனுங்க வேலை செய்யறானுங்க பாரு, ஹவுஸ் கீப்பிங் செய்யறாங்க பாருங்க, அவனுங்க வாங்குறானுங்க 400 ரூபாய் ராடு கொடுத்து வாங்குறோம் நாங்க, தெரியுங்களா? ஆபரேஷன் பண்ணதுக்கு கொடுக்குற வரையும் விடவேல, ராட கையில கொடுக்கல தெரியுமா? அவனுங்க லிப்ட்ல தள்ளின்னு போனா கூட பணம். பயங்கரமான வழியா இருக்கு. இன்ஜெக்ஷன் போடுங்கன்னா வந்து போறேன் சொல்றாங்க, போட மாட்டேன்றாங்க. எத்தனை நாள் தான் வந்து அவசரம் போகிறது? காலைல மயக்க டாக்டர் போனால் அவங்க 12 மணிக்கெல்லாம் போயிட்டாங்க, போக முடியாது, நாளைக்கு பார்க்கலாம் போகணும்னு சொல்கிறாங்க. இன்னும் இதுக்கு மேலே என்னங்க நாங்கள் கேட்க முடியும்? டெய்லியும் போயிட்டு 4 நாளாக போயிட்டு திருப்பி வந்துங்க. நாங்கள் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களே? இதுக்கு மேலே நாங்கள் எத்தனை நாளைக்கு கேட்க முடியும்? நாங்கள் வீட்டில் தான் போகலான்னு சொல்லியிருங்க. நாங்கள் வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாங்கள் வீட்டை போயிருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் விட்டு நாங்கள் கிளம்பிடுறோங்க பேசாம. பேஷண்ட்க்கு ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்தாச்சு, ஆனால் டாக்டர்ஸ் யாருமே வரல. டெய்லியும் வந்து பார்ப்பாங்கன்றாங்க, ஆனால் வரல. ஒரு டெஸ்ட்டுக்கு 2-3 டெஸ்ட், எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாமே எடுத்தாச்சு, ஆனால் டாக்டர்ஸ் வந்து பார்க்கல. கேட்டால் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வலியெல்லாம் துடிக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு வந்து ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிக்கிறோம். எதனா சும்மா வேலைக்கு போனால், எதனா ஸ்ட்ரெச்சரில் தள்ளின்னு போனால் கூட 50 கொடு, இல்லை 100 கொடுன்றாங்க. 50 ரூபா கொடுத்தா கூட எங்களால் இவ்வளோ தான் முடியும்னா, இல்லை 100 ரூபாய் கொடுன்னு கேட்டே வாங்குறாங்க. இதனையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் மருத்துவர்களை தாக்கிய நோயாளிகளின் உறவினர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததை அடுத்து பயிற்சி மருத்துவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். இதன் காரணமாக 3 மணி நேரம் நீடித்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பயிற்சி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நோயாளியின் உறவினர்கள் மீது முதற் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதால் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக மண்டல மருத்துவ அதிகாரி டாக்டர் இளங்கோ தெரிவித்துள்ளார். வார்டு 30ன்றதுல வந்து விஜய்ன்ற ஒரு பேஷண்ட் வந்து மேல்மருவத்தூர்லேருந்து இங்கே வந்து அடிபட்டு அங்கேருந்து இங்கே வந்து சிகிச்சை பெற்றிருக்காரு. அந்த டைமில் அந்த வார்டில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 பேர் அட்டண்டன்ஸ் இருந்ததால் டியூட்டியில் இருந்த போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அண்ட் சிஆர்ஆர்ஐ வந்து அந்த 15 பேர் இருந்தால் மீதி பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து சஃபரிங் இருக்கும். அதனால நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு மீதி பேர் கொஞ்சம் வெளியில் இருங்க, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதில் வந்து ஒரு சின்ன இதில் வந்து யாரோ ஒரு லேடி பிஜியை வந்து ஒருத்தங்களை வந்து அவங்க தள்ளி விட்டதாகவும், அது வந்து அப்புறம் வந்து அவங்க சட்டையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு ஹவுஸ் சர்ஜன் வந்து அவர் பேர் அஃப்தாஃப், அவரையும் போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த இதில் வந்துட்டு அதுக்கப்புறம் நானும் டீனும் வந்து அந்த வார்டில் போயிட்டு விசாரித்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் தட் வந்து ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி அடிஷனல் கமிஷனர் தலைமையில் ஒரு பெரிய டீம் ஜேசி, ஏசி அண்ட் எல்லாரும் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய உதவி பண்ணாங்க. அவங்கள பிடிச்சி அவங்கள வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷனில் ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. அவங்க சரி சார், இப்போ இவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா? இப்போ இது குறித்து நீங்கள் அவங்கள்ட்ட பேச்சு நடத்தி எப்போ கைவிட போகிறாங்க? அது இப்போயே விட்டுருவாங்க அவங்க. ஏன்னா அவங்க கேட்ட டிமாண்ட் அவங்களுக்கு வந்து இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ அவங்க வந்து எஃப்ஐஆரும் போட்டாச்சு, அந்த பீப்புளையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. தே வில் கால் ஆஃப் த அஜிடேஷன். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீது தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை பத்திரிகையாளர்கள் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இன்றைக்கு மருத்துவர்கள் மறியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையும் பத்திரிகையாளர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை பற்றி கண்டுகொள்ளாமல் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. தமிழகம் முழுக்க பத்திரிகையாளர்களை தாக்கியவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடுமையான போராட்டத்தை பத்திரிகையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தமிழக அரசு தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டதையே இந்த சம்பவமும் உறுதிப்படுத்துகிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டம் தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். பயிற்சி மருத்துவர்களின் போராட்டம் குறித்து சொல்லுங்க.
அதாவது அனிதா, மேல்மருவத்தில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியை சேர்ந்த மாணவர் இங்கு அனுமதிக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து அவரை வெளியேற்றுமாறு நிர்வாகம் உத்தரவிடப்பட்டதாகவும் அதன்படி அந்த மாணவரை இங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை நிர்வாகம் வெளியேற்றியதாகவும் கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து சக மாணவர்களும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர் விஜயின் உறவினர்களும் இங்கு வந்து மருத்துவர்களை அணுகி கேட்டபோது இருவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இருவரும் மாறி மாறி தாக்கி கொண்டதாகவும் அதன் காரணமாக மருத்துவர்களை தாக்கிய அந்த விஜயின் உறவினர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் மேலும் மருத்துவர்கள் மீது இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் மருத்துவர்கள் சுமார் 3 மணி நேரமாக இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சுமார் 5 மணிக்கு தொடங்கிய இந்த போராட்டமானது 3 மணி நேரமாக நீடித்தது. தற்போதுதான் இந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டு பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். இந்த 3 மணி நேரமாக அவசர சிகிச்சை பிரிவு மட்டுமல்லாது இங்க இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனைத்து சிகிச்சை பிரிவிலும் மருத்துவர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் தங்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வலியுறுத்தியும் இங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளின் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாது இந்த செய்தியை சேகரிக்க சென்ற நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் மணிகண்டன் மற்றும் ஒளிப்பதிவாளர் கார்த்திக் மீதும் மருத்துவர்கள் தாக்குதல் நடத்திய காரணத்தினாலும் சக பத்திரிகையாளர்கள் அனைவரும் இணைந்து ஒன்றாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக உடனடியாக மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதுபோன்ற பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் மருத்துவர்களை உடனடியாக தங்களை தாக்கிய மருத்துவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கைகளை செயல்படுத்தியும் சக பத்திரிகையாளர்கள் நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர்களுடன் இணைந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தற்போது வெளியே வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது மருத்துவ பயிற்சி மாணவர்கள் தங்களை தரக்குறைவாக பேசிய காரணத்தினாலும் சற்று நேரத்திற்கு முன்னதாக இங்கு இருக்கக்கூடிய சக பத்திரிகையாளர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த சாலை மறியல் போராட்டமானது தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. குறிப்பாக காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இது போன்ற சமூகங்கள் இனிமேலும் நடைபெறாது என்பதை வலியுறுத்தியதன் காரணமாக பத்திரிகையாளர்களும் இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்று தற்போது ஒதுங்கியுள்ளனர். இதன் காரணமாக இந்த போக்குவரத்தானது தற்போது சீரமைக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையின் காரணமாகவே இந்த போராட்டமானது நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரையில் 3 மணி நேரமாக அவசர சிகிச்சை பிரிவிலும் எந்த ஒரு மருத்துவரும் இல்லை மற்றும் செவிலியர்களும் அவர்களை பாதுகாக்க வராத காரணத்தினால் நோயாளிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியதாகவும் நோயாளிகளுடைய உறவினர்களும் தொடர்ந்து சக பத்திரிகையாளர்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மறுபடியும் தற்போதைய சூழலின்படி காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தை மட்டுமல்லாது தொடர்ந்து பத்திரிகையாளர்களும் தற்போது மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட தொடங்கியிருக்கின்றனர். அனிதா. விக்னேஷ், தகவல்களுக்கு நன்றி. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் OPS அணி சார்பில் முன்னாள் அமைச்சர் மதுசூதனன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் டிடிவி தினகரனும் திமுக சார்பில் மருது கணேஷும் போட்டியிடுகின்றனர். அவர்களை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் OPS அணி சார்பில் யார் போட்டியிடுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளரை தேர்ந்தெடுக்க OPS அணியின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மதுசூதனனை ஆர்கே நகரில் களமிறக்குவது என முடிவு செய்யப்பட்டது. இதனை பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், அவைத்தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் வகித்து அதிமுகவிற்கு மதுசூதனன் ஆற்றிய பணிகளை நினைவு கூர்ந்தார். தலைமை கழக அறிவிப்பு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு இன்று பிற்பகல் 4:15 மணியளவில் கூடி நடைபெறவுள்ள ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பரிபூர்ண நல்லாசியுடன் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி மாண்புமிகு அம்மாவுடைய அன்பை பெற்றவர் மரியாதைக்குரிய கழக அவைத்தலைவர் திரு E மதுசூதனன் அவர்களை கழக அவைத்தலைவர் E மதுசூதனன் அவர்களை கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நிறுத்திட கழக ஆட்சி மன்ற குழு ஏகமனதாக தேர்வு செய்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஆர்கே நகர் தொகுதிக்கும் தமக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை சுட்டிக்காட்டிய மதுசூதனன் அத்தொகுதியில் தமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்தார். டிடிவி தினகரனை விட அதிக வாக்குகளை பெறுவேன் என மதுசூதனன் நம்பிக்கை தெரிவித்தார். இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு ஒதுக்கப்படும் என்று மதுசூதனன் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடவுள்ள முன்னாள் அமைச்சர் மதுசூதனனுடன் நமது மூத்த செய்தியாளர் சுபாஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஒட்டுமொத்த தமிழகமும் தற்போது ஆர்கே நகர் தொகுதியினுடைய இடைத்தேர்தலை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறது. அவைத் தலைவராக இருக்கக்கூடிய மதுசூதனனும் மற்றும் ஆட்சி மன்ற குழுவாக தலைவராக இருக்கக்கூடிய மதுசூதனன் வந்து ஆர்கே நகர் தொகுதியினுடைய வேட்பாளராக களம் காண்கிறார். அதற்கான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவருடைய பிரச்சார வியூகம் எப்படி இருக்கும் என்பதை கேட்போம். சார், ஏற்கனவே 1991-96 நீங்கள் அங்கே சட்டமன்ற நிறுத்தப்பட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று கைத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர்கள். இந்த முறை உங்களுக்கு இந்த வாய்ப்பு, நீங்கள் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீண்ட இடைவெளிக்கு பின்னால் அந்த தொகுதிக்கு பல்வேறு பணிகளை செய்திருக்கிறேன். அதற்கு மக்கள் சரியான தீர்ப்பினை வழங்குவார்கள். அந்த புரட்சி தலைவி அம்மானுடைய மரணத்தில் இருக்கிற ரகசியங்களை வெளியிடுவதற்கு அது உகந்ததாக இருக்கும். அவ்வளவுதான். உங்களுடைய பிரச்சார வேகம் வந்து இப்போ வந்து பல தரப்பட்ட பல விஷயங்கள் போய்கொண்ட நிலையில் உங்களுடைய பிரச்சார வேகம் எதை முன்னிறுத்தி இருக்கும் என்று நினைக்கிறேன்? தலைமை கழகம் முடிவெடுக்கும். என்னுடைய பிரச்சார வியூகத்தை தலைமை கழகம் முடிவெடுக்கும். 2008 கட்சியினுடைய அவைத்தலைவராக 3 முறை பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. தற்போது போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இதை வந்து எப்படி ஒரு சாதகமாக இருக்கும்? எப்படி உங்களுக்கு மக்களுடைய வாக்களை பெற்று தரக்கூடிய ஆட்சி மன்ற குழு முடிவெடுத்தது, அதற்கு நான் கட்டுப்படுகிறேன். எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான இருக்கும்? அது மக்கள் தீர்ப்பு தான். நான் மக்களை மதிக்கிறவன், மக்களோடு மக்களாக இருக்கிறவன். மக்கள் என்ன தீர்ப்பு தந்தால் அந்த தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுகிறேன். உங்களுக்கு நேரடியாக போட்டி என்று நீங்க யாரை கருதுறீங்க? அதாவது திமுகவா அல்லது தினகரனா? நான் யாருமே போட்டியாக நினைக்கவில்லை. நான் என் லட்சியத்திற்காக, என் கொள்கைகளுக்காக ஓபிஎஸ் தலைமையில் அவர் என்ன வழிகாட்டுதல் செய்கிறாரோ அந்த வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்வேன். எப்பொழுது பிரச்சாரத்தை தொடங்கிருக்கீங்க? இன்னையிலேருந்து அம்மா ஜெயலலிதா அவருடைய சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தி பிரச்சாரம் தொடங்கிருக்கீங்க. என்னையிலேருந்து தொடங்கிருக்கீங்க? அது அவர் ஓபிஎஸ் முடிவெடுப்பார். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவுற்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.